அர்த்தம். ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் பாக்குறேங்க, படிக்க தெரியாதவங்க கூட எழுத்து கூட்டி வேதத்தை தியானிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லா படிக்க தெரியும், ஆனா வேதத்தை தொடர்றதே இல்ல. ராமேன் சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சொல்லுங்க, நான் இன்னையில இருந்து உங்க வேதத்தை தியானிப்பேன். அறிக்கை பண்ணுங்க பாக்கலாம், வேதத்தை தியானிப்பேன். சரி, இப்போ ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். வேதத்தை நீங்க வார்த்தை படிக்கும் போது நான் என்ன சொன்னேன், அதை பிக்சரைஸ் பண்ணணும். மைண்ட்ல என்ன பண்ணணும், பிக்சரைஸ் பண்ணும். இப்போ நான் சொல்றேங்களா, நல்லா கவனிங்க. வாட்ஸ்அப் நோண்டுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, அப்புறம் கேட்டா பைபிள் படிக்க தெரியாதுன்னு. ஆனா நம்பர் எல்லாம் அமுத்துவாங்க, எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும், ஆனா பைபிள் படிக்க தெரியாதுவாங்க. நீ சொல்லுங்களேன், நாம அப்படிப்பட்ட நபர்களுக்குள்ள என்னதான் பிரசங்கம் பண்ணாலும், முன்னாடி பாஸ்ட் தலையிலா கயிறை கட்டி தொங்கிட்டு பிரசங்கம் பண்ணாலும் அவங்களுக்குள்ள மண்டையில ஏறாது. கேட்கறதுக்கு ஆறுதலா இருக்கும். அவங்க எப்படி கேட்பாங்க சொல்றேன், வேதத்தை வாசிக்காதவங்க பிரசங்கத்தை எப்படி கேட்பாங்க தெரியுமா? இங்க பிரசங்கம் கேட்கறது ஒண்ணுதான், யூடியூப்ல அந்த 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 குமாரு இந்த குமாரு யாரு திண்டுக்கல் லியோனி பேசுற அந்த ஸ்பீச்சும் அவங்களுக்கு ஒண்ணுதான். அவங்களுக்கு ரெண்டுமே ஒண்ணு. அவங்க இங்கேயும் என்ஜாய் பண்ணுவாங்க, அதையும் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க பொறுத்தர ஸ்பீச், அவங்க பொறுத்தர கடவுள் வார்த்தை இல்ல, தியானிக்கனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். பிரசங்கம் பேசப்படும் பொழுது அதிலே ஒரு வல்லமை இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தை தியானிக்கனுக்கு மட்டும்தான் அது விளங்கும். ராமேன் சொல்லுங்களேன். இல்லாட்டி இங்கேயும் பேசி இதையும் கேட்பாங்க, அங்க போயிட்டு அரசியல்வாதி ஒருத்தர் பேசுவான், கவலைப்படாத, நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்க வாழ்க்கை நிமித்திக்கிறோம். எது ஸ்பீச் எது அப்படிங்கிறது தெரியல, எதை ஸ்பீச் வார்த்தைன்னு அவனுக்கு தெரியல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்ற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற அந்த காரியத்தை நீங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாருங்க. உங்களை அறியாமல் ஒரு வல்லமை உங்கள் சோத்திர ஆவிக்குரிய மண்டலத்துல, உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் வாழ்க்கையில அது வல்லமையா கிரியை செய்வதை நீங்க பார்க்க முடியும். எத்தனை பேர் வீட்டுல பைபிள் இருக்குது? தயவு செய்து சொல்றேன், தியானிங்க. நீங்க இப்படி தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நான் சொல்லட்டுங்களா, ஆமீன், ஒரு வசனத்தை நீங்க ஒரு மாச காலம் தியானிக்க முடியும். 2 வசனத்தை, ஒரு அதிகாரத்தை ஒரு வருஷம் ஃபுல்லா தியானிக்க முடியும். ஏன்னா கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க இமேஜ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க, என் வார்த்தைய பிக்சரைஸ்ட் பண்ணி என் மைண்ட்ல அதை படமாய் மாற்றி நான் இமேஜ் பண்ணி அதை என் நாவில அறிக்கை செய்வேன். ஹல்லேலூயா.